வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்தில் இரண்டாம் பாகம் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாகம் ஏற்கனவே போட்டிருக்கோம், அது ஒரு முறை பார்த்துருங்க. அதில் இந்திய தேசியத்தினுடைய எழுச்சிக்கான காரணங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்திய தேசியத்தினுடைய எழுச்சிக்கான காரணங்களில் மற்றொரு முக்கியமான காரணம் மைய நிர்வாக முறை. சரிங்களா? மைய நிர்வாக முறை இந்தியா முழுவதுமே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மைய நிர்வாக முறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அகில இந்திய பொதுப்பணிகள், சட்ட தொகுப்பும் சட்ட நிர்வாகமும் மக்கள் அனைவரும் ஒரு முறையின் கீழ் வாழணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியது. இது எல்லாமே இந்தியர்களுக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. அதற்கு முன்னாடிலாம் இந்தியா முழுவதும் ஒருங்கிணைக்கிறது, ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் அந்த வேலையை செஞ்சுருப்பார். சரிங்களா? அசோகர் செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிலர்லாம் ஓரளவுக்கு பேரரசு அளவுக்கு வருவாங்க, ஆனால் ஒருங்கிணைக்க முடியாது. டில்லி சுல்தான்கள் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் காலத்தில் இந்தியா முழுவதும், சரிங்களா, நம்ம அலாவுதீன் கில்ஜி உருவாக்கி முகமது பின் துக்ளக் காலம் வரைக்கும் இந்தியா முழுவதும் ஒரே நிர்வாகத்தில் கொண்டு அப்புறம் அது பேரரசு உடஞ்சி போயிருக்கோம், அப்பப்போ உடஞ்சி போயிடும். இப்படி இருக்கும் பொழுது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகள் பார்த்தீங்கன்னா வங்காளம், கல்கத்தா, மும்பை போன்ற வடமேற்கு மாகாணம் போன்ற பகுதி, இந்த பகுதிகள் எல்லாம் ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மைய நிர்வாக முறையை உருவாக்குறாங்க. அந்த மைய நிர்வாக முறையின் கீழ் பொதுப்பணிகள், சட்ட தொகுப்பு, சட்ட நிர்வாகம், இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா மக்கள் அனைவருமே ஒரே முறையின் கீழ் வாழணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் புகைவண்டி மூலம் மக்கள் இந்தியாவுடைய ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரைக்கும் விரைவாக சென்றனர். தபால் தந்தி மூலம் செய்தி போக்குவரத்துகள் துரிதப்படுத்தப்பட்டன. தபால் தந்தி மூலம் செய்தி போக்குவரத்துகள் துரிதப்படுத்தப்பட்டது. இவற்றில் நாட்டின் பல பகுதிகளுக்கிடையே பொருளாதார, சமுதாய, அரசியல் இணைப்புகளானது ஏற்பட்டது. இதன் காரணமாக நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிடையே பொருளாதார, சமுதாய, அரசியல் இணைப்புகளானது ஏற்பட்டது. மக்கள் இந்தியாவில் நேசிக்க தடைப்பட்டனர். சரிங்களா? மக்கள், இந்த நாட்டு மக்கள் என்ற பொது உடைமை எண்ணம் அவர்களிடம் எழ ஆரம்பிச்சு. அதாவது மைய நிர்வாக முறை இந்தியர்களுக்கு ஒரு சாதகமாக இருந்துச்சு. ஏன்னா ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு பொது நிர்வாகத்தில் வாழணும் அப்படிங்கிறனால இந்தியா முழுவதுமான நமக்கு விக்டோரியா அறிக்கையில் சொல்லப்பட்ட மாதிரி பொதுப்பணி திட்டங்கள்லாம் துரிதப்படுத்தப்படுங்கிற மாதிரி புகைவண்டி, தந்தி இதெல்லாம் டெவலப்மெண்ட் நடந்த காரணத்தால் மக்கள் எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு வரனால அவர்களுக்கு அகில இந்திய அளவிலான ஒரு தொடர்பு கிடைக்குது. இதன் காரணமாக மக்கள் இந்தியாவை நேசிக்க தலைப்பட்டனர். எல்லாரும் இந்த நாட்டுடைய மக்கள் அப்படிங்கிற ஒரு பொதுமை எண்ணமானது இந்திய மக்களிடம் இந்த மைய நிர்வாக முறையின் காரணமாக ஏற்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வியினுடைய தாக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் முன்னாடியே. தேசிய விழிப்புணர்ச்சிக்கு ஆங்கில கல்வி முக்கிய காரணமாக இருந்தது. ஆங்கில கல்வி பெற்றோரே நாடு தழுவிய விடுதலை போராட்டத்தினை துவக்கினார்கள். அடுத்து மேலை பண்பாட்டினுடைய செல்வாக்கு. சரிங்களா? மேலை பண்பாட்டினுடைய செல்வாக்கு, பகுத்தறிவு, எண்ண சுதந்திரம், தனியுரிமை, தாராள கொள்கை அவற்றின் மீது அமைந்தது தான் மேலை பண்பாடு. மேலை பண்பாடு அப்படிங்கிறது என்னன்னா பகுத்தறிவு, எண்ண சுதந்திரம், தனியுரிமை, தாராள கொள்கை இதெல்லாம் கொண்டது தான் மேலை பண்பாடு. இந்த மேலை பண்பாட்டினுடைய செல்வாக்கால் வழக்காறு, இதுவரைக்கும் இந்தியாவில் பின்பற்றிட்டு வந்த நடைமுறைகள், மூட நம்பிக்கை, சீர்திருத்த எதிர்ப்பு ஆகியவற்றின் மீது அமைந்திருந்த இந்திய பண்பாடானது மாற்றமடைய ஆரம்பிக்குது. குருட்டு நம்பிக்கை, சரிங்களா, குருட்டு நம்பிக்கையை பகுத்தறிவானது வென்றது. மக்களிடையே எனது விழிப்புணர்வு ஏற்படுது. மேலை நாட்டு நூல்களை படிக்கிறாங்க, மேலை நாட்டு கலாச்சாரங்களை பார்க்குறாங்க. சரிங்களா? அதன் காரணமாக இந்தியாவில் புறையோடி போயிருந்த மூட நம்பிக்கைகள், குருட்டு நம்பிக்கைகள், இப்போ மதத்தின் பெயராலோ மற்றவற்றின் பெயராலோ இந்த விஷயத்தை எதிர்க்கக்கூடாது, நம்ம இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே மேலை பண்பாட்டின் காரணமாக இந்தியாவில் ஏற்படுது. கற்றறிந்தவர்கள் தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அடுத்து பரம்பரை ஆதிக்க சக்திகளின் பிடியிலிருந்து மனிதன் விடுபட்டான். பரம்பரையாக ஒருத்தர் மேலே அவருக்கு கீழே இன்னொருத்தர் அப்படின்ற இந்த ஆதிக்க சக்திகளுடைய பிடியிலிருந்து மனிதன் இந்தியன் அப்போதைக்கு மனிதன் விடுபட்டான். சமுதாய நீதி, பொருளாதார சமத்துவ, அரசியல் உரிமைகள் பற்றிய புரட்சிகரமான சித்தாந்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. சரிங்களா? புரட்சிகரமான சமுதாய உரிமை, சமத்துவ, நீதி, பொருளாதாரம் போன்ற உரிமைகள் பற்றிய புரட்சிகரமான சித்தாந்தங்கள் இந்தியர்களிடையே அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலை பண்பாட்டின் செல்வாக்கால்
சமயமும் சமுதாய கருத்துக்களும் நடைமுறைகளும் மாறத் தொடங்கியது. சரிங்களா? மேலை பண்பாட்டின் காரணமாக தான் இந்தியாவில் இருந்த சமயம், அது மட்டும் இல்லாமல் சமுதாய கருத்துக்களும் மற்றும் நடைமுறைகளும் வந்து என்னது மாறத் தொடங்கின. சமுதாய சமய சீர்கேடுகள் களையப்படுவதற்கான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது மேலை பண்பாட்டின் தாக்கத்தால் தான். அடுத்து பாருங்க, இந்திய கல்வி, மொழி, இலக்கியம், சமுதாயம், சமயம் ஆகிய அனைத்து துறைகளும் மேலை பண்பாட்டால் பாதிக்கப்பட்டது. இந்தியாவுடைய கல்வி, மொழி, இலக்கியம், சமுதாயம், சமயம் எல்லாமே வந்து என்னது பாதிக்கப்பட்டதுன்னா அதன் காரணமாக ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டதுக்கு. மேலை பண்பாட்டின் காரணமாக இந்தியாவுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே சில விஷயங்கள் ஏற்படும். இதன் காரணமாக மக்களிடையே நாட்டுப்பற்றும் தேசிய உணர்வும் உண்டாகின. மேலைக்கல்வியினுடைய பாதிப்பால் வந்து மக்களிடையே வந்து என்னது, நம்ம 1857 புரட்சியில் பார்த்துருப்போம் இல்லையா, அவங்க வந்து இந்த சதி கொண்டு வந்தது, விதவை மறுமணம் கொண்டு, இதெல்லாம் மக்களுக்கு புதுசாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய மதத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி மக்கள் ஒற்றுமையானது ஆங்கிலம் எதுக்க ஆரம்பித்தாங்க. அதுபோல் அப்போ இந்தியாவுடைய கல்வி, மொழி, இலக்கியம், சமுதாயம், சமயம் இந்த விஷயங்கள் எல்லாமே மேலை பண்பாட்டின் காரணமாக பாதிப்படைகிறது. இதன் விளைவாக இந்தியர்களிடையே வந்து நாட்டுப்பற்றும் தேசிய உணர்வுமே வந்து என்னது உருவாயிருச்சு. அடுத்து சமுதாய சமய விழிப்புணர்வு. சமுதாய சமய விழிப்புணர்வு 19ஆம் நூற்றாண்டில் மேலை பண்பாட்டு சவாலை சமாளிப்பதற்காக எழுந்தவையே சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவை அனைத்தும் தேசியத்தின் தோற்றத்தை துரிதப்படுத்தின. இந்த சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே இந்திய தேசியத்தினுடைய தோற்றத்தை வந்து எனக்கு துரிதப்படுத்தினா வேகப்படுத்துறது. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், பிரம்மஞான சபை ஆகிய சமய சமுதாய சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஆகியன சமய சமுதாய சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்திய மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய இயக்கங்கள். அடுத்து இந்தியாவினுடைய அறிவுஜீவியினுடைய தோற்றமே வந்து என்னது இந்திய தேசியத்தினுடைய தோற்றத்திற்கு உருவாக்கத்திற்கு ஒரு முக்கிய காரணமானது. ஆங்கிலத்தின் பயனாக ஆயிரக்கணக்கான இந்திய அறிவுஜீவிகள் உருவாகினர். ஆங்கில கல்வியின் பயனாக அப்படின்னு வந்திருக்கிறது தான் மிகச்சரியா இருக்கும். ஆங்கில கல்வியின் பயனாக இந்தியாவில் ஆயிரக்கணக்கான இந்திய அறிவுஜீவிகள் வந்து உருவாகுறாங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு ஆங்கிலத்தை ஊக்குவித்த 50 ஆண்டுகளில் வங்காள ஆளுநராக இருந்திருப்பார் இல்லையா, 1823 1833 அந்த காலகட்டங்கள் வரைக்கும் இருந்திருப்பார். சரிங்களா? 29 தான் அவர் சதி கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து ஆங்கிலத்தை வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆதரிச்சிருப்பார். இந்த 50 ஆண்டுகளில் இந்தியாவில் வந்து அறிவுஜீவிகள் அப்படின்ற ஒரு புதிய உறுப்பினர்கள் தோன்றினார்கள். அவர்கள் நிர்வாகத்தினுடைய உயர் பதவிகளில் வந்து அமர்ந்திருப்பாங்க. இத்தகைய அறிவுஜீவிகள் தான் கல்கத்தா, பம்பாய், சென்னை, பூனா போன்ற நகரங்களில் பத்திரிகைகளை வந்து நடத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது உயர் பதவிகள்லாம் என்னது நமக்கு தெரியும். 1871 இந்த காலகட்டங்களில் நம்ம டி. முத்துசாமி ஐயர் வந்து என்னது சென்னை கோர்ட்டில் வந்து நீதிபதியாக அமர்த்திருப்பாங்க. அப்போ எல்லா பகுதிகளிலுமே வந்துட்டு இவர் வந்து ஆங்கிலத்தை வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து ஆதரிச்சனால பல்வேறு அறிவுஜீவிகள் உருவாங்க. அவங்க அரசாங்க பதவியில் வந்து கொஞ்சம் உயர் பதவியிலையும் வர ஆரம்பிக்கிறாங்க. அதன் காரணமாக இந்த அறிவுஜீவிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கறிஞர்கள் ஆகிருப்பாங்க. நிறைய பேர் வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக ஆகிருப்பாங்க, ஆசிரியர்களாகலாம் உருவாகியிருப்பாங்க. அவங்கெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்க, கல்கத்தா, பம்பாய், சென்னை, பூனா போன்ற நகரங்களில் பல்வேறு விதமான நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியன் மிரர், ட்ரிபியூனு, தி மிரரு, தி ஹிந்து போன்ற பத்திரிகைகள்லாம் நடத்தியிருப்பாங்க. சமுதாய சீர்திருத்த சங்கங்களையும், பத்திரிகைகள் மட்டும் இல்லாமல் அவர்களே சமுதாய சீர்திருத்த சங்கங்களையும் பல்வேறு அரசியல் அமைப்புகளையும் ஏற்படுத்தி இந்திய தேசிய சுடர் விளக்கை வந்து தூண்டிவிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போது அறிவுஜீவிகளுடைய தோற்றமே வந்து எனது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்தில் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. அடுத்து புதிய பொருளாதார உறுப்பினர்கள். யாருங்க இந்த புதிய பொருளாதார உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்துட்டு என்ன ஆகுறாங்கன்னா, நிலத்தனி உடைமை, தொழிற்சாலை முறை, செய்தி, சாலை போக்குவரத்து வசதி பெருக்கம் ஆகியவை வந்து தற்சார்புடைய தேக்கமுற்ற கிராம பொருளாதார முறையை மாற்றி அமைத்தது. தற்சார்புடைய தேக்கமுற்ற கிராம பொருளாதார முறையை வந்து என்னது இந்த நிலத்தனி உடைமை, தொழிற்சாலை முறை, செய்தி, போக்குவரத்து இதெல்லாமே மாற்றி அமைக்குது. இதன் காரணமாக இந்தியர்களில் வந்து பல்வேறு விதமான சில புதிய பொருளாதாரம் கொண்ட உறுப்பினர்கள் உருவாகிறாங்க. எப்படி கைவினைஞர்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க.
ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுது, இவர்களுடைய அந்த நவீன நாட்டமைப்பு முறை காரணமாக மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், தரகர்கள், இடைத்தரகர்கள், குத்தகைக்காரர்கள் ஆகிய புதிய பொருளாதார உறுப்பினர்கள் வந்து தனித்தன்மையோடு தோன்றியிருப்பாங்க. ஆங்கிலேயருடைய ஆதிக்க பொருளாதார சுரண்டல் கொள்கைகளால் இவர்கள் வந்து பாதிப்படையும் பொழுது இந்திய புதிய பொருளாதார வர்க்கத்தினர் இருக்காங்களா, இவங்களும் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு நம்ம புரட்சியில் பார்த்துருப்போம். தாலுக்தாரர்கள் இருப்பாங்களே, அவங்களும் வந்து புரட்சி பண்ணுவாங்க. அப்போது இவங்களுடைய வியாபாரமானது, இவங்களுடைய பொருளாதாரமானது, இந்த புதிய பொருளாதாரங்கள் உருவாகினால இந்த வியாபாரிகள் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ஆங்கிலேயருடைய ஆதிக்க பொருளாதார சுரண்டல் கொள்கைகளால் பாதிப்படையும் பொழுது இவர்களுமே ஆங்கில அரசை எதுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவர்களுக்குள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1852 உருவாக்கப்பட்ட சென்னை வாசிகள் சங்கம் தான் வியாபாரிகளால் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த வியாபாரிகள், இந்த சில்லறை வியாபாரிகள், தரகர்கள் போன்ற இந்த புதிய பொருளாதாரங்களை கொண்ட உறுப்பினர்கள்லாம் அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணாங்க, அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தேசிய அளவில் ஒன்றுபட்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான இயக்கங்களை ஆதரிச்சிருப்பாங்க தேசிய அளவில். ஏன்னா ஒரு வியாபாரி வந்து இங்கேருந்து அங்கே போவான், அங்கேருந்து இங்கே போவான், எல்லா இடங்களும் போவோம் இல்லையா. அப்போ அவனுக்கு பல இந்தியா முழுவதுமான ஒரு தொடர்பு இருக்கும். அப்போ தேசிய அளவில் வந்து அவங்க எல்லாமே ஒன்றுபட்டு அவங்களுக்குள்ளேயே அமைப்புகளை உருவாக்கி ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான பல்வேறு இயக்கங்களை வந்து இந்த வியாபாரிகள், புதிய பொருளாதார உறுப்பினர்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதுவுமே வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு ஒரு காரணம். இந்த வியாபாரிகள், அதாவது இந்த புதிய பொருளாதார உறுப்பினர்கள்லாம் எந்தெந்த பகுதியிலாம் இருந்தாங்க, எந்தெந்த பகுதியிலெல்லாம் இருந்த அமைப்புகள் உருவாக்குறதுக்கு முக்கிய பங்காற்றினாங்க, எந்தெந்த பகுதிகள்லாம் இவங்க வந்து ரொம்ப தீவிரமாக பணியாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்காளம், பம்பாய், சென்னை. அதாவது ட்ரேட்ஸ் அப்போதைக்கு ஒன்று சாலை வழி, இன்னொன்று வந்து கடல் வழி. அப்படி பார்த்தீங்கன்னா பம்பாய், சென்னை, கல்கட்டாலாம் வந்து கப்பல் மூலியமாக தொடர்பு கொள்ள முடியும். சரிங்களா. பிரிட்டிஷே வந்துட்டு ஏன் இந்த பம்பாய், சென்னை, கல்கட்டாவுக்கு இது பண்ணான்னா, அவனுக்கு வந்து இப்போ இங்கேருந்து இங்கிலாந்து போனால் கப்பல் தான், அப்போ கப்பல் போக்குவரத்து, அப்போ அதுக்கு எளிமையாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்தந்த பகுதிகளில் வந்து அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸஸ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கடற்கரை பகுதிகளில் வந்து இந்த பொருளாதார உறுப்பினர்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக இயங்கியிருப்பாங்க. இந்திய தேசிய எழுச்சிக்கு இந்திய புதிய பொருளாதார வகுப்பாரின் பணி வந்து மிக பெரிது. ராஜேந்திரலால் மித்ரா, ராமகிருஷ்ணா, கோபால் பந்தர்கர், அடுத்து ஹத்பிரசாத் சாஸ்திரி, எம்ஜி ராணடே போன்ற இந்திய வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் முயற்சியும் பாரதத்தினுடைய பெருமையை வந்து பறைசாற்றியது. சரிங்களா. அடுத்து நம்ம வந்து இல்பர்ட் மசோதா பார்த்துருப்போம் இல்லையா. அந்த இல்பர்ட் மசோதாவை பற்றி ஒரு விளக்கம், முழுமையான ஒரு விளக்கம் பார்த்துடலாமா. இல்பர்ட் மசோதா வந்து ரிப்பன் பிரபு காலத்தில் 1883 அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா. ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யார், அவருடைய முழு பேர் என்னன்னா ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன். சரிங்களா. ரிப்பன் பிரபு என்று அறியப்பட்ட ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன் அவர்கள் இங்கிலாந்தில் பல உயர் பதவிகளை வகித்தவர். சரிங்களா. இந்திய விவகார செயலாளராக இருந்திருக்கார். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1866ஆம் ஆண்டு இந்திய விவகார செயலாளராக பணியாற்றவர் தான் இந்த ரிப்பன் பிரபு. 1880 ரிப்பன் பிரபு இந்தியாவினுடைய வைஸ்ராயாக பதவியேற்றார். ரிப்பன் பிரபு 1880 இந்தியாவினுடைய வைஸ்ராயாக பதவியேற்றார். ரிப்பன் பிரபு எப்படிப்பட்டவர்னா, ரிப்பன் பிரபு வந்து தாராள மனப்பான்மை உடைய ஒரு ஜனநாயகவாதி. எல்லாத்துக்கும் ஒரு தாராள மனப்பான்மை, எல்லாரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு ஜனநாயகவாதி. தள சுயாட்சியில், அதாவது அந்தந்த தளம்னு அந்தந்த நாட்டில் அந்தந்த மக்கள் சுயாட்சி இருக்கணும் அப்படின்னா அந்த சுயாட்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர். அந்தந்த பகுதியில் அந்தந்த மக்களே நிர்வாகம் பண்ணணும், ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற இந்த தள சுயாட்சியில் அக்கறை கொண்டவர். இந்தியர்களுக்கு இந்த சுயாட்சியில் பயிற்சி அளிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் தான் அவர் இந்தியாவுக்கே வர்றார். சரிங்களா. அதன் காரணமாக தான் இவர் 1882 உள்ளாட்சி துறையில் பூரா இந்தியர்களை வந்து நியமித்து உள்ளாட்சியை பூரா இந்தியர்கிட்டே கொடுத்துட்றாரு. பல்வேறு சீர்திருத்தங்களை வந்து இந்த ரிப்பன் பிரபு அவர்கள் வந்து செய்கிறாங்க. குறிப்பாக இவருக்கு முன்னால் இருந்த லிட்டன் பிரபு, இதற்கு முன்னாடி லிட்டன் பிரபு தான் இருப்பா, இந்த லிட்டன் பிரபு கொண்டு வந்த இந்தியர்கள் எதிர்த்த தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878 நம்ம பிராந்திய பத்திரிகை சட்டம் பார்த்தோம் இல்லையா, அதான் அந்த பத்திரிகை சட்டத்தை வந்து இந்த ரிப்பன் பிரபு அவர்கள் என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறாங்க. அடுத்து பாருங்க, இவரது 4வது ஆட்சி ஆண்டு காலத்தில், அதாவது 1880 வந்தார்னா 4வது வருஷம், 1883 இவரது 4வது ஆட்சி ஆண்டு காலத்தில் இவர் வந்து 1880 84 வரைக்கும் இந்தியாவுடைய வைஸ்ராயா இருந்திருக்காருங்க.
சரிங்களா, 4வது ஆட்சி ஆண்டு காலத்தில் இல்பர்ட் மசோதாவை கொண்டு வந்ததன் மூலம் இந்தியரின் ஆதரவையும் ஆங்கிலேயருடைய எதிர்ப்பையும் பெற்றவர் தான் இந்த ரிப்பன் பிரபு அவர்கள். சரிங்களா, அடுத்து இந்த ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபுடைய இல்பர்ட் மசோதா அப்படிங்கிறது ஒரு துணிகர திட்டமாகும். இந்த மசோதாவை சிபி இல்பர்ட் இவர் சட்டத்துறை உறுப்பினராக இருந்திருப்பார். இந்திய வைஸ்ராயனுடைய ஒரு சட்டத்துறை உறுப்பினராக இருந்திருப்பார். அவர் தான் இந்த இல்பர்ட் மசோதாவை கொண்டு வந்திருப்பார். அதன் காரணமாக இந்த மசோதாவிற்கு பெயரே இல்பர்ட் மசோதா அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகளும் ஐரோப்பியரை விசாரிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. சரிங்களா, இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியரை விசாரிப்பதற்கு வச்சிருந்த கட்டுப்பாட்டை நீக்கிறாங்க. அதனால இந்திய நீதிபதிகளும் ஐரோப்பியரை விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம். இன அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட வேறுபாட்டை நீக்குவதற்கான முயற்சி. பாருங்க, இந்த ரிப்பன் பிரபு அறிமுகப்படுத்திய இல்பர்ட் மசோதாவை பற்றி ஒரு பேராசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, இன அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட வேறுபாட்டை நீக்குவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ஆர் சத்யநாதன் சொல்றாரு. அடுத்து இந்த நியாயமான இல்பர்ட் மசோதா கல்கத்தாவிலும் லண்டனிலும் பெரும் கொந்தளிப்பு. ஆங்கிலேயர்கள் எங்களை போயிட்டு இந்தியர்கள் விசாரிக்கலாமா, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க தான் நான் இந்தியாவையே இந்தியாவை அடக்கி ஆள வேண்டும் என்று இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரின் உள்ளத்துணர்வையும் இந்த மசோதா அவமதிக்கிறது. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அதாவது இந்தியாவை அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒவ்வொருவரின் உள்ளத்துணர்வையும் இந்த மசோதா அவமதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்க வெளியுறவு செயலராக இருந்த செட்டான் கேர், பிரிட்டிஷ் மந்திரி. செட்டான் கேர் அவர் தான் இந்திய அரசாங்க வெளியுறவு செயலராக இருந்திருக்காரு. அவர் இந்த இல்பர்ட் மசோதா என்னது சொல்கிறார், இந்தியாவை நாங்கள் அடக்கி ஆளணும்னு இறைவனாலே எங்களை தீர்மானிச்சது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்து உணர்வை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னு ரிப்பன் பிரபுவை பார்த்து சொல்கிறார். அடுத்து, இந்தியருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தால் ஒரு ஆயாவை, அதாவது ஒரு இந்திய ஆயாவை அறைந்ததாக பொய் குற்றம் சாட்டி ஒரு வெள்ளை இன பெண்ணை சிறைக்கு அனுப்பி விடுவர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் அவருடைய பத்திரிகையில் எழுதுறாரு. யார் அந்த பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா, மெரிடித் டவுன்சென்ட். சரிங்களா, நல்லா காட்டுறேன் பாருங்க. இந்தியருக்கு இந்த அதிகாரம், அதாவது இந்திய நீதிபதிகளுக்கு ஒரு ஆங்கிலேயரை ஐரோப்பியரை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி மெரிடித் டவுன்சென்ட் அப்படிங்கிற பத்திரிகையாளர் அவருடைய பத்திரிகையான ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற பத்திரிகையில் எப்படி எழுதுறாருன்னா, இந்த இல்பர்ட் மசோதாவை விமர்சித்து எப்படி எழுதுறாருன்னா, இந்தியருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தால் ஒரு ஆயாவை அறைந்ததாக பொய் குற்றம் சாட்டி ஒரு வெள்ளை இன பெண்ணை சிறைக்கு அனுப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு இந்தியர்கள் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த கோபம், இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு விஷயத்த இந்த ரிப்பன் செய்கிறாப்படியே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரும் கொந்தளிப்பு. இன்னும் சொல்லப்போனால் குலையக்கூட்டில் கை வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இதன் காரணமாக பல்வேறு நிர்பந்தங்கள் காரணமாக தான் இந்த ரிப்பன் பிரபு என்ன பண்ணுறாங்க, இந்த இல்பர்ட் மசோதாவில் திருத்தமே செய்கிறாங்க. இன உணர்வால் தூண்டப்பட்ட ஆங்கிலேயர்கள் ரிப்பன் பிரபுவை ஆவேசத்துடன் விமர்சித்தனர். அரசாங்க பதவியில் இல்லாத ஐரோப்பியர்கள் அவரை புறக்கணிக்கிறாங்க. சூழ்நிலை கட்டாயத்தால் இல்பர்ட் மசோதாவில் மாற்றமானது 1884ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. சரிங்களா, இந்த மாற்றம் மசோதா அதன் மூல நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் செய்திருச்சு. இல்பர்ட் மசோதா எதிர்ப்பு மூலம் இந்தியர்களுக்கு ஒரு உண்மை தெளிவாக தெரிஞ்சிச்சு. என்னது, காலனி ஆட்சியில், பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்திய மக்களுக்கான நீதி கிடைக்காது அப்படிங்கிறத இந்திய மக்கள் தெளிவாக புரிஞ்சுட்டாங்க. இந்திய தேசிய இயக்கம் வளம் பெறுவதற்கு இந்த இல்பர்ட் மசோதா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியுமே என்னது மிக முக்கியமான ஒரு காரணம். இந்தியர்கள் இந்த இல்பர்ட் மசோதாவை ஆதரிச்சாங்க, வரவேற்றாங்க. ஆனால் ஐரோப்பியர்கள் இந்த இல்பர்ட் மசோதாவை கடுமையாக எதிர்த்தாங்க. சரிங்களா, அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகளும் உருவாகுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அமைப்பு இந்து மேளா அப்படின்ற ஒரு அமைப்பு 1866ஆம் ஆண்டு 1866 கிழக்கிந்திய கழகம் தொடங்கப்பட்டது. இப்போ முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா, 1866. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள் வருதோ அதெல்லாம் அந்த வருஷத்தோடு சேர்த்து அப்படியே படிச்சுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு அந்த வருஷத்தை சொன்னால் அந்தந்த விஷயம் வரணும். 1866 சரி, எங்கே 1866 இங்கே லிட்டன் பிரபு வர்றா, அப்படி 67 அந்த மாதிரி வரணும் சரிங்களா. ஒவ்வொரு இப்போ 66 பஞ்சம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம், சாரி 76 தான் வர்றார், 76 அந்த காலத்தில் வர்றாரு, பஞ்சம் நடந்துச்சு. அப்போ இந்த வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க சரிங்களா. 1866ஆம் ஆண்டு வங்காளத்தில் ரிஷிராஜ் நாராயண் போஸ் சரிங்களா, ரிஷிராஜ் நாராயண் போஸ் அப்படிங்கிறவர் ஒரு சங்கத்தை உருவாக்குறார். ரிஷிராஜ் நாராயணன் போஸ் வந்து என்னது 1866 ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. இதே போல் 1866 நம்ம பார்த்துக்கோங்க கிழக்கிந்திய சங்கம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1866 என்னது ரிஷிராஜ் நாராயணன் உருவாக்கிய ஒரு சங்கம், அதே போல் கிழக்கிந்திய சங்கம் அப்படின்னு வரிசையாக என்னென்ன அமைப்பு அந்த என்னென்ன நிகழ்வு அந்த வருஷத்தை நடந்துச்சோ அதெல்லாம் ஒன்றா நம்ம ஃபாலோ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்டில் சேவ் பண்ணிக்கணும். அது நமக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அந்த அமைப்பினுடைய பெயர் என்ன? ரிஷிராஜ் நாராயண் போஸ் அவர்கள் உருவாக்கிய அமைப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம். தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம், அதாவது சொசைட்டி ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் நேஷனல் ஃபீலிங், சொசைட்டி ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் நேஷனல் ஃபீலிங் அப்படின்ற ஒரு சங்கத்தை துவக்கிறாரு. இந்த ரிஷிராஜ் நாராயணனுடைய முயற்சியால் உந்தப்பட்ட நபகோபால் மித்ரா சரிங்களா, நப கிடையாது, நபகோபால் மித்ரா அப்படிங்கிறவர் தான் இந்த இந்து மேளா அப்படிங்கிற அமைப்பு அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 1867ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து பரவலாக எப்படி அறியப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய நபகோபால் அப்படின்னு சொல்லி பரவலாக அழைக்கப்படுறார். இந்த நபகோபால் தான் இந்து மேளாவை 1867ஆம் ஆண்டு துவங்குறாரு. நபகோபால் மித்ரா அவர்கள் இந்த இந்து மேளாவை 1867ஆம் ஆண்டு துவங்குவதற்கு காரணமாக இருந்தவர். 1866ஆம் ஆண்டு தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை உருவாக்கிய ரிஷிராஜ் நாராயணன் அவர்கள் தான் சரிங்களா. அடுத்து இப்போ இந்த இந்து மேளா என்னென்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. இந்த இந்து மேளா ஒரு தேசிய திறமைகளின் சங்கம் சரிங்களா. இந்து மேளா வந்து என்னது தேசிய திறமைகளின் சங்கம். அந்த மேளாவில் நாட்டுப்பற்றை தூண்டக்கூடிய கவிதைகள் வந்து பாடப்பட்டது. இந்திய அரசியல் பொருளாதார சமுதாய சமநிலைகள் பற்றி சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படுது சரிங்களா. இந்து மேளா சங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. எனது இந்த பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு திறமைகள் இருக்கு இல்லையா, தேசிய அளவிலான பல்வேறு திறமைகளுடைய ஒரு சங்கமாக இருந்தது தான் இந்த இந்து மேளா சங்கம். அவர்கள் சார்பாக இந்திய நாட்டுப்பற்றை தூண்டக்கூடிய கவிதைகள் பாடுறாங்க. இந்திய அரசியல் தொடர்பாகவும் இந்திய பொருளாதாரம் தொடர்பாகவும் சமுதாய சமநிலைகள் தொடர்பாகவும் பல்வேறு விதமான சொற்பொழிகள் வந்து இந்த இந்து மேளா சார்பாக நடத்தப்படுகிறது. இந்திய கலைகள் மற்றும் கைத்தொழில்கள் பற்றிய கண்காட்சிகள் வந்து நடத்துகிறாங்க சரிங்களா. இந்திய கலைகள் மற்றும் கைத்தொழில்கள் பற்றிய கண்காட்சிகள் நடத்துகிறாங்க. உடற்பயிற்சிகள், பல்வேறு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான உடற்பயிற்சிகள் வந்து இந்த இந்து மேளா சார்பாக செய்து காண்பிக்கப்பட்டது. அகில இந்திய கண்ணோட்டத்தோடு வங்காள இந்துக்களால் நடத்தப்பட்ட இந்த இந்து மேளாக்கள் பின்னர் வெள்ளமென பிறகி பிரவாகம் எடுத்து எனது இந்திய தேசிய நீரோட்டத்தில் வந்து இரண்டரை கலந்துருச்சு. அப்போ இந்த இந்து மேளா வந்து எனது அகில இந்திய கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா வங்காள இந்துக்களால் நடத்தப்பட்டது தான் இந்த இந்து மேளாக்கள். இந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் இந்த கவிதைகள் பாடுறது, அதனுடைய தொடர்ச்சி தான் எனது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள்லாம் எனது இலக்கிய வளமையை பெருக்க செய்தது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இயக்கம் இந்திய இளைஞர் இயக்கம். இந்திய இளைஞர் சில பேர் வந்து இப்போ நான் சமீபத்தில் பார்க்குறேன், இந்த ஞா இருக்கு இல்லையா, இளைஞர் அப்படின்னு சொல்லாமல் இளைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜா கிடையாதுங்க, இது வந்து ஞா, இளைஞர் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். நிறைய பேர் இளைஞர் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில இடங்களில் பார்த்தேன் சரிங்களா. கல்கத்தா, பம்பாய், சென்னை இந்த 3 இடங்கள்லையும் 1857 பெருங்கிளர்ச்சி நடக்கும் பொழுது எனது பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டது சரிங்களா. ஒன்றுதன் பின் ஒன்றாக கல்கத்தா, பம்பாய், சென்னை பல்கலைக்கழகங்கள் துவங்கப்பட்ட பின்னர் பல அறிவு கூர்மையும் திறமையும் ஆர்வமும் மிக்க இளம் பட்டதாரிகள் இந்தியாவில் உருவாகிறாங்க. அந்த உருவான பட்டதாரிகளுக்கெல்லாம் அவங்களுக்கான வேலைகள் வந்து இல்லை. அதனால் அவர்கள்லாம் வந்து கடுப்பாயிடுறாங்க, டென்ஷன் ஆயிடுறாங்க. தக்க வேலை வாய்ப்புகள் இன்மையால் அவர்கள் ஏமாற்றமுற்றனர். நிர்வாக உயர் பதவிகள் எல்லாமே ஆங்கிலேயருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. நிர்வாக கீழ் பதவிகளிலும் ஆசிரியர் பணியிலும் அமர்த்தப்பட்டோர் ஊதிய உயர்வுக்காகவும் பணி உயர்வுக்காகவும் அதை நினச்சி அது இல்லாதனால கசப்படைந்த ஒரு மனநிலையில் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த 1833 பட்டய சட்டத்திலும் 1856
1858 விக்டோரியா பேரரசியால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே என்னது காற்றில் பறக்க விட்டது. இது எதுவுமே வந்து பிரிட்டிஷே செய்யலை. காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க, எஜுகேஷன் கொடுக்குன்னு சொல்லி காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் ஆரம்பிச்ச ரீசன் என்ன ஆகும், பல எஜுகேட்டர்ஸ் வந்து வெளியே வர்றாங்க, இன்டலெக்சுவல் எஜுகேட்டர்ஸ் வந்து வெளியே வராங்க, படித்தவங்க கிராஜுவேட்ஸ் வர்றாங்க. கிராஜுவேட்ஸ் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை. சரி, நிர்வாகத்தில் போய் பார்த்தா நிர்வாகத்தில் உயர் பதவிகள் எல்லாமே பிரிட்டிஷ் பர்சன்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்தியன்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கீழ் பதவி, சரி அந்த பதவியிலேயாச்சும் போகலான்னு பார்த்தா அந்த பதவியில் இருந்த கீழ்நிலை இந்திய பணியாளர்களும் ஆசிரியர்களும் அவங்களுக்கான பதவி உயர்வு இல்லை, ஊதியம் பத்தலை அப்படின்னு சொல்லி அவங்களும் கடுப்பில் இருக்காங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1833 பட்டய சட்டத்திலும் 1858 விக்டோரியா பேரரசியால் கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளுமே வந்து நிறைவேற்றப்படாமல் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு போயிட்டாங்க. இந்திய உயர் நிர்வாக பதவி வகித்த சுரேந்திரநாத் பானர்ஜி, சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இந்திய உயர் நிர்வாக பதவி வைத்த சுரேந்திரநாத் பானர்ஜி அநியாயமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டது பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு பேரிடியாக இருந்தது. சரிங்களா. சுரேந்திரநாத் பானர்ஜி முதலாக ஐசிஎஸ் தேர்வில் வந்து பாஸ் பண்ணவர் சத்யேந்திரநாத் பானர்ஜி. சரிங்களா. ஒருவேளை அவராக கூட இருக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கான்னு தெரியல, இதை நான் செக் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா. ஆனால் வெங்கடேச சார் புக்கில் சுரேந்திரநாத் பானர்ஜி தான் இருக்குது. இந்திய உயர் நிர்வாக பதவி வைத்த சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் அநியாயமாக அவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிறாங்க. ஏன்னா உயர்ந்த பதவியில் இருக்காங்க. ஏன்னா உயர்ந்த பதவியெலாம் வந்து பிரிட்டிஷ் தானே தர்றான். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்தவன், அப்போ இந்தியன்ஸை வந்து உயர் நிர்வாக பதவியிலேருந்து இவங்க பதவி விட்டு நீக்கிறாங்கன்னா அப்போ இந்தியன்ஸுக்கெலாம் வந்து ஹையர் போஸ்டிங் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வருத்தம் அடைகிறாங்க. இந்தியா முழுவதுமே இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்ணுறாரு, பதவி நீக்கம் செய்தவுடனே இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்நியப்பட்டு போயிருந்த இளைஞர்களை ஒன்று சேர்த்து, மன்னிக்கணும் சுரேந்திரநாத் பானர்ஜி தான், சரிங்களா, இந்த இடத்துல அதாவது முதல் ஐசிஎஸ் பாஸ் பண்ணவர் சத்யேந்திரநாத். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்திய இளைஞர் சங்கம்னாலே சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் தான் இரண்டாவது காங்கிரஸ் மாநாடுன்னு நினைக்கிறேன். 1886 இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் அந்த இந்திய இளைஞர் சங்கத்தை வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்துருவார்னு நினைக்கிறேன். சரிங்களா, இணைத்துருவார், கரெக்ட். இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் இந்திய உயர் பொறுப்புலேருந்து அவங்கள பதவியை விட்டு நீக்கினோடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியா முழுவதும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்கத்தா, பம்பாய், சென்னை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்திய சங்கத்தை வந்து உருவாக்குறாரு. சரிங்களா, இந்திய இளைஞர் சங்கத்தை உருவாக்குறாரு. இந்த இந்திய இளைஞர் சங்கத்தினுடைய விளைவாக தேசப்பற்றும் இந்திய விடுதலை உணர்வும் கொண்ட இளைஞர்களுடைய இயக்கம் வந்து என்னது உருவாகிருச்சு. சரிங்களா, இதன் காரணமாக தான் இந்த இயக்கமானது உருவாகுது. சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுடைய இந்தியா முழுவதுமான சுற்றுப்பயணத்தின் காரணமாக படித்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்திய இளைஞர் சங்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. இந்த சங்கத்தினுடைய விளைவாக தேசப்பற்றும் இந்திய விடுதலையும் உணர்வும் கொண்ட இளைஞர்களுடைய இயக்கமானது உருவாகிருச்சு. சரிங்களா, இதுதான் வந்து இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசியத்தினுடைய எழுச்சிக்கான பல முக்கியமான காரணங்கள். சரிங்களா, இன்னும் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது சின்னதான, அதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை. சரிங்களா, தேவைப்பட்டால் அதையும் கூட நான் உங்களுக்கு நடத்துகிறேன். அடுத்ததாக வந்து நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓ ஹியூம் இருக்கார் இல்லையா, ஏஓ ஹியூம் அவர் உருவாக்குனது, அது தொடர்பான இந்திய தேசிய காங்கிரஸ் மன்னிக்கணும், இது கிடையாது. இதுக்கடையில் வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் காலகட்டங்களில் இருந்த பல முக்கிய தலைவர்கள், சில தலைவர்கள், அதுக்கு அவங்களாம் சேர்ந்து தானே இந்த காங்கிரஸ் உருவாக்கிடுவாங்க. அது தொடர்பான அடுத்தடுத்த பாடங்கள் வந்து நமக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். சரிங்களா, தொடர்ந்து பாருங்கள், படிங்க. நமக்கு தேர்வுக்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. சரிங்களா, டிசம்பர் மாதம் நமக்கு தேர்வு இருக்குது, குரூப் 4 தேர்வு இருக்குது. அதற்கு முன்னாடியே குரூப் 1 குரூப் 2 போன்ற தேர்வு எல்லாமே இருக்குது. எல்லா தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அவுட் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்ம இந்த பாடங்களை நடத்திக்கிட்டு வரோம். கண்டிப்பாக ஒரு டேட்டாவாக ஒரு ஸ்டோரியாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் வந்து ஃப்ரேஸாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷமாக இது நடந்துச்சு, இந்த செயல்பாடு நடந்துச்சு, இந்த செயல்பாடுகள், இந்த காலகட்டங்கள், இந்த நிகழ்வில் சம்மந்தப்பட்டவங்க இவங்க, இதன் காரணமாக இன்ன விஷயத்துக்காக இன்ன காரணத்துக்காக இந்த நிகழ்வு தொடங்கப்பட்டது, இந்த நிகழ்வினுடைய விளைவு என்ன, அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக ஜஸ்ட் ஒரு கதை தான்.
இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்பா இந்திய இளைஞர் இயக்கம் எதுக்காக உருவாச்சு? ஒரே விஷயம், கல்வி கற்ற பட்டதாரிகளுக்கு வேலை இல்லைங்கிற காரணம் ஒன்று. அடுத்து இந்திய உயர் பதிப்பு நிர்வாகத்தில் உயர் பதவி வைத்த சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களை அநியாயமாக வெள்ளக்காரங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ அந்த சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்ணுறாரு, படித்தவங்க இந்தியாவில் படிச்சுட்டு எல்லாம் சும்மா இருக்காங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் பயணம் போய் படிச்சிருந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அந்த இயக்கம் தான் என்னது? இந்திய இளைஞர் இயக்கம். அப்போ இந்த இந்திய இளைஞர் இயக்கங்கள் தான் பின்னால் இந்த இந்திய தேசியங்கள் உருவாகிறதுக்கு ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நான் சொன்ன இவ்வளோ பெரிய விஷயத்த நான் இப்போ லாஸ்ட்டாக சொல்லல, அந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சு. இது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சோர்ஸ் என்ன. இப்போ உங்ககிட்ட ஒரு கரும்பை கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? கரும்பை சாப்பிட சொன்னால் அந்த கரும்பில் இருக்கக்கூடிய சாரை எடுத்துக்கிட்டு சக்கையை துப்பிடுவீங்களா? அது போல தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் கூட கிளாஸஸில் சொல்லலாம், கொஞ்சம் லென்த்தியாக கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நோட்ஸை பார்த்துட்டு மெயின் கண்டென்ட் ஏதோ அதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுதான் படிக்கிற மெத்தட். என்ன இருக்கோ எக்ஸாக்டாக அதை கரெக்டாக எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மொட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது நம்ம 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் படிச்சுட்டு போய் மனப்பாடம் பண்ணி கேள்வியை பார்த்துன்னு அப்படியே கடன்னு எழுதுறது கிடையாது. ஒரு விஷயம் நடக்குன்னா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன, உண்மை காரணம் என்ன அப்படின்லாம் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நமக்கு எப்போவுமே மறக்காது. நீங்கள் 1க்கு 2 முறை படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது, நல்லா நினைவிருக்கும். போதுமான கால இடைவெளியில் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.